வெரி குட் மார்னிங் ப்ரோ. மார்னிங் டு ஆல். இப்போ டிஎன்பிசி ஏஇக்கு வந்துட்டு ஆன்சர் கே ஆஃபீஸில் விட்டுருப்பாங்க. அது எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு வெளியில் கொஞ்சம் பேர், ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஃபார் ட்ரிபிள் அண்ட் ஈஸி, ரைட்? ஸோ அதுக்கு முன்னால் ஸோ லாஸ்ட் இயர் டிஆர்பி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது, சரிங்களா, நம்ம அகாடமி. ஸோ அதே மாதிரி டுமாரோ, சரிங்களா, January 22 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அண்ட் டிஏ, சரிங்களா, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 hours இருக்கும். டெய்லி ஒரு 3 டெக்னிக்கல் 1 ஜிஎஸ் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? சிலபஸ் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம், சரிங்களா? கண்டென்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நம்ம கண்டென்ட் மோர் தென் எனஃப். வெளியில் நீங்கள் எதோ நோட்ஸோ புக்கோ எதுவும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸ் நல்லா நீட்டாக எடுத்து கொடுத்துருவோம். டிஏவுக்கு 200 போஸ்ட் இருக்கு. ஏஜ் லிமிட் என்னன்னு தெரியல, ஸோ அவங்க சொல்லல. பட் வந்துட்டு ப்ரீவியஸ் என்ன ஃபாலோ பண்ணாலும் டேன்ஜெட்க்கும் அதை ஃபாலோ பண்ணலாம் மேபி, சரிங்களா? ஸோ அதனால 200 வேக்கண்ட் வருது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40, அரௌண்ட் 40 வேக்கண்ட் வரும். ஜென்ரல் டர்னும் நீங்கள் தான் எடுக்க போறீங்க. அப்போ 70 வேக்கண்ட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் ஒரு பர்சன் நீங்கள் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ் நல்லா பண்ணி கொடுத்துருவோம். ஜிஎஸ் டெக்னிக்கல் ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருவோம். டிஆர்பிக்கு நீட்டாக போகும், சரிங்களா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க, ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது January 22. ஸோ கண்டென்ட் எப்படி இருக்கும், ஃபுல்லாக எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அந்த மைண்ட் செட் போக வேண்டாம். கிளாஸ் நீட்டாக இருக்கும், சரிங்களா? ப்ராப்பராக ஆன்லைனில் கிளாஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துரும், சரிங்களா? ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு மட்டும். சரி, கட் ஆஃப் அனாலிசிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளதுல டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இதில் நம்ம பார்க்கும்போது டிஎன்பிசி ஏஇல ட்ரிபிள் அண்ட் இசிஇ அவங்க எப்படி ஸ்பிளிட் அப் அப்படின்னு சொல்லலை இன்னும். ரேண்டமா பர்சன்டேஜ் வச்சு ஸ்பிளிட் பண்றாங்களா இல்ல ட்ரிபிள் யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க செகண்ட் மார்க் இப்படி போறாங்களான்னு தெரியல, யாருமே அதை சொல்ல முடியாது, சரிங்களா? பட் கட் ஆஃப் அனாலிசிஸ் ட்ரிபிள் அண்ட் ஈஸி ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பிசி கம்யூனிட்டியா இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு ஒரு 203, 205 இந்த ரேஞ்சில் இருந்தா கன்ஃபார்மா போஸ்டிங் கிடைக்கும், சரிங்களா? போஸ்டிங் ஃபைனல் செலெக்ஷன் தான் சொல்றேன். ஒரு 200+ அப்படின்னு வச்சுக்கங்க. பட் வெளியில என்ன எப்படின்னு தெரியல. பட் 200 கீழே போகாது. ஸோ 200+, 203, 205 இந்த ரேஞ்சில் இருந்தா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஈவன் கொஞ்சம் அந்த +5 -5 இந்த ரேஞ்சில் வேரியேஷன்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா 100% ப்ரெடிக்ஷன் யாரும் சொல்ல முடியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ரேஞ்சில் இருந்தா கண்டிப்பா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி எம்பிசியா இருந்தா 190+. இதே தான் நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஆன்சர் கீ அஃபீஷியல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாலே இதை நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்பயும் இதே தான் சொல்றேன். ஸோ 190+, சரிங்களா? இதுவும் +3 அந்த ரேஞ்சில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஓரளவுக்கு 190+ இருந்தா எம்பிசிக்கு ஓகே. எஸ்சி எஸ்டிக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சி ட்ரிபிளிக்கு இருக்கு, சரிங்களா? டான்ஜெட்கோல இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிடபிள்யூஏல பாத்தீங்கன்னா ஒரு 175, 170 இந்த ரேஞ்சில் இருந்தா கிடைக்கும் இந்த பிடபிள்யூஏக்கு, சரிங்களா? டான்ஜெட்கோ அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 15 பேர் மெம்பர்ஸ் இது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் மார்க் ஹையா இருக்கும் வேரியேஷன்ஸ். அதுக்கப்புறம் போகும்போது 160, சரிங்களா? இந்த ரேஞ்சு 150 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, சரிங்களா? ஷார்ட் ஃபால் வேகன்சில ட்ரிபிளிக்கு இந்த ரேஞ்சு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 160, 150 இன்னும் கொஞ்சம் இது இருக்குன்னா இந்த 160லேருந்து 150 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதான்ப்பா கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் ட்ரிபிளிக்கு தான், இசிக்கு தான். ஸோ அவங்க ஸ்பிளிட் அப் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பிடபிள்யூஏ 36 வேக்கன் நம்ம எடுக்கலாம். ஆவின் அந்த பேசிக் இன்ஜினியரிங் வந்துட்டு நான் ஏன் சொல்லணும்னா அதை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எலிஜிபிளா இருக்குது. அதனால மேக்ஸிமம் வேற டிபார்ட்மெண்ட் இருக்குது சான்ஸ் இருக்கு. சேஃப்டின்னு ஒரு கோர்ஸ் இது கொடுத்துருப்பாங்க, அது ஏடி. அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் காம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பிடபிள்யூஏக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இந்த மார்க்ல இருந்தா சேஃப் அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் எவ்வளோ இருக்கும் அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதை ஷேர் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு நம்ம இதுக்கு, சரிங்களா? ஸோ
இதுல வந்துட்டு கொஞ்சம் பேர் இன்னொரு சீட்ல இருக்கு. இது ஒரு சீட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணது பாருங்க. ஸோ பிசி ஃபர்ஸ்ட் பிசி கம்யூனிட்டி தான் டெக்னிக்கலு, இது ஜிஎஸ் ட்ரிபிள் இ சரிங்களா. 225 எஸ்சி ஒரு கம்யூனிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம இன்ஸ்டியூட்ல மோஸ்ட்லி ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து 1 or 2 ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ 163 219 எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் இசியில் ஒன்று 190 போட்டிருந்தாங்க சரிங்களா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அப்புறம் அந்த பிசியில் 181, பிசிஎம் ஒரு 190, பிசிஎம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 190 சரிங்களா. அது ஒருத்தர் நம்ம இது 190, அது அது என்ன ஒரு வேக்கண்ட் இது மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை என்னன்னு தெரியல. 190 இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த இது அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. பார்ப்போம். ஸோ 173 போட்டிருந்தாங்க பிசிஎம். ஸோ அதில் ஒரு வேக்கண்ட் இருந்தால் இது ப்ராபபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஆல்மோஸ்ட் அப்புறம் 167 எஸ்சி கேண்டிடேட்ஸ் சரிங்களா. அப்புறம் 144, 169 இருக்காங்க, 173 இருந்தாங்க சரிங்களா. 173 அதே மாதிரி பிசியில் 207, 214 இருக்காங்க பிசியில். இதெல்லாம் கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 300, 201, 201. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல போயிடுவாங்க. ஜென்ரல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது, ஜென்ரல் போவாங்க. அப்புறம் இசி ட்ரிபிள் இருக்கும்போது 205, 203 அந்த ரேஞ்சில் இருந்தா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி சிவி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் டிஎன்பிசி நம்ம 4 to 5 years சர்வீஸ்ல இருக்கவங்க கூப்பிடுவோம். ஸோ இன்டர்வியூல நீங்க கண்டிப்பா ஒரு 10 to 20 மார்க்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் 70க்கு நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூலையும் ப்ளே பண்ணும். ஒரு 10 to 20 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த டைம்ல இன்டர்வியூலாம் கரெக்டாக ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ நல்லா ஒரு எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் அந்த இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்டர்வியூ சிவி வந்துருச்சு 1:3ல கூப்பிடுவாங்க. அங்க போயிட்டு இது ப்ளே பண்ணும். கண்டிப்பா இன்டர்வியூ வந்துட்டு அவுட் ஆஃப் 70க்கு ப்ளே பண்ணும் சரிங்களா. அப்புறம் இசி கம்யூனிட்டிலையும் கொஞ்சம் பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்னன்னா பிசியில வந்துட்டு 203, 196 சரிங்களா, 198, 205 மேல ஒருத்தர் எடுத்திருந்தாங்க சரிங்களா. எம்பிசியில் 190. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த கட் ஆஃப் தான் சரிங்களா. ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு சரிங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் இதாக தான் இருக்கும் சரிங்களா. இதுல அந்த வேரியேஷன்ஸ் ஒரு +or -5 கொஸ்டின்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அது எப்படின்னு தெரியல, வெளியில எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ எனிவே ஓரளவுக்கு எப்பயுமே 100% எக்ஸாக்டா அக்யூரசி கொடுக்க முடியாது. ஸோ ஆன்சருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தது தான் வந்திருக்கு. ஏதோ 1 or 2 மட்டும் தான் மிஸ்டேக் வந்து, மீதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஜிஎஸ் டெக்னிக். ஓகேங்களா. வெரிஃபை பண்ணவங்க சொன்னீங்க. ஓகே தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், இது இல்லைனாலும் அடுத்தது நம்ம இது ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க யாருமே சரிங்களா. நம்மளுக்கு வரணும்னு இருந்தா வரும். சிவி போயிட்டு நல்லா முயற்சி பண்ணுங்க இன்டர்வியூக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 200 வேக்கன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. டிஏ டிஆர்பிக்கும் அதே மாதிரி இந்த இயர் எண்ட்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனுவல் பிளான்ல கொடுக்கல. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் மேபி கொடுக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல வந்துடும் சரிங்களா. அதனால டிஆர்பிக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, டிஏவுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 years ஏஇ ஆயிரும் சரிங்களா. ஸ்ரீ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள உள்ள போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க நீங்க என்ன இது பண்றீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேவா. சரிப்பா, கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் தான், டெலிகிராம்ல லைவ் குவிஸ் தான் கொடுக்குறோம். டெலிகிராம்ல வந்துட்டு டெய்லியும் லைவ் குவிஸ் போகும், அதை அட்டன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம ஆப்ல போய் பாருங்க, எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம் பிளே ஸ்டோர்ல இருக்கும். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. வீடியோ கிளாஸஸ் இருக்கும். 10 யூனிட்ஸ் டிஆர்பி இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸுமே கரெக்டாக கிளியரா கொடுத்துருப்போம். எந்த ஒரு டாபிக் மிஸ் ஆகாத கொடுத்துருப்போம். அதை நீங்க வீடியோ கிளாஸ் வாங்கி படிச்சா கூட ஓகே தான், ஒர்க்கிங் பீப்புள்ஸ் சரிங்களா. இல்ல இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ற ஃபுல் டைம் லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க சரிங்களா. அதே மாதிரி டெலகிராம் குவிஸ் மதியம் 1:15 PM, ஜிஎஸ் வந்துட்டு 9:45 PM சரிங்களா. டெய்லியுமே குவிஸ் லைவ் குவிஸ் ரன் ஆகும், அதுவும் அட்டன் பண்ணுங்க சரிங்களா. ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நான் சொல்றேன் சரிங்களா. தேங்க்யூ.